இளையராஜாவுடைய மகள் பவதாரணி பாடகியாக மட்டுமில்லாமல் இத்தனை படங்களுக்கு இசையமைத்துள்ளாரா? வாங்க பவதாரணி அவங்க எந்தெந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்காங்கன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பாடகி மட்டுமில்லாமல் இங்கிலீஷ் படம் உட்பட இத்தனை படங்களுக்கு இசையமைத்திருக்கிறாங்களா பவதாரணி அவங்க. வெளியான செய்தி: பிரபல இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பின்னகி பாடகியுமான பவதாரணி காலமாகி இருக்கும் சம்பவம் தான் தமிழ் திரையுலகை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தென்னிந்திய சினிமா உலகில் மிக பிரபலமான இசையமைப்பாளர்களில் ஒருவர் தான் இளையராஜா. இளையராஜாவின் உண்மையான பெயர் ராசையா. இவர் 1976ஆம் ஆண்டு அன்னக்கிளி என்ற திரைப்படத்தின் இசையமைத்ததன் மூலம்தான் சினிமா உலகில் அறிமுகமானார். இவர் இதுவரை 1000க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்துள்ளார். அது மட்டுமில்லாமல் தமிழ், மலையாளம், கன்னடம் என பல மொழி திரைப்படங்களில் இசையமைத்திருக்காங்க. இவருடைய இசை திறமைக்கு பல விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் இளையராஜா அவங்க நாட்டுப்புற இசை, கர்நாடக இசை மற்றும் மேற்கத்திய இசையில் புலமை பெற்று முறையாக பயிற்சி பெற்றிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவங்க சினிமா உலகில் இசையமைப்பாளர், கவிஞர், பாடகர் என பன்முக தன்மை கொண்டவர். இளையராஜா அவர்கள் ஜீவா என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. இவங்களுக்கு கார்த்திகேயன், யுவன் சங்கர் ராஜா, பவதாரணி என்ற 3 பிள்ளைகள் உள்ளாங்க. இவர்கள் மூவருமே தன் தந்தையை போல இசையில் புலமை பெற்று வராங்க. இளையராஜாவின் குடும்பமோ இசை குடும்பம்தான். இளையராஜாவுக்கு பிறகு சினிமா உலகில் இசையில் நிலையான இடத்தை பிடித்தவங்க யுவன் சங்கர் ராஜா. இளையராஜாவின் மூத்த மகன் கார்த்திக் ராஜா அவர்கள் தன்னுடைய அப்பாவிடமே இசை பணிப்பை தொடர்ந்து செய்து வருகிறார். மகள் பவதாரணி அவங்க மைடியர் குட்டிச்சாத்தான் என்ற திரைப்படத்தின் மூலம் பாடகியாக சினிமா உலகிற்கு அறிமுகமானாங்க. இளையராஜாவின் இசையில் பார்த்தீங்கன்னா பாரதி திரைப்படத்தில் மயில் போல பொண்ணு ஒன்று என்ற பாடல் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானாங்க பவதாரணி. இவங்க இந்த பாடலுக்காக தேசிய விருது உட்பட பல்வேறு விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. இப்படி ஒரு நிலையில பவதாரணி அவங்க புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உடல்நலக் குறைவின் காரணமாக இன்று காலமாகி இருக்கும் சம்பவம் தமிழ்நாடு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பவதாரணி அவங்களுக்கு புற்றுநோய் இருந்திருக்கிறது. இதற்காக அவங்க சமீப காலமாகவே இலங்கையில ஆயுர்வேத சிகிச்சை எடுத்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5 மாதங்களாகவே அவங்க இலங்கையில சிகிச்சை மேற்கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இன்று காலை 5 மணி அளவில் அவர் காலமாகி இருக்கும் செய்தி அவர் ஒட்டுமொத்த திரையுலகையும் பெரும் அதிர்ச்சி அளித்துள்ளது. அவங்களுக்கு 47 வயதாகிறது. பவதாரணி அவங்க பாடகி மட்டுமல்லாமல் பல படங்களுக்கு இசையமைத்துள்ளாங்க. அதிலும் இவங்க இசையமைத்த முதல் படமே இங்கிலீஷ் படம் தான். அதாவது ரேவதி இயக்கத்தில் 2022ஆம் ஆண்டு வெளியான மெய்ட்ரா மை ஃப்ரெண்ட் என்ற திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பதற்காக அறிமுகமாகி இருக்காங்க இசையமைப்பாளராக பவதாரணி. அதனைத் தொடர்ந்து தமிழ், கன்னடம், இந்தி என்ற பல மொழி திரைப்படங்கள்ல 10 படங்களுக்கு இசையமைத்திருக்காங்க பவதாரணி அவங்க. இப்போ இவங்களுடைய எந்த திரைப்படத்துக்கு இசையமைத்தாங்க என்ற பட்டியல் இணையதளத்தில் வெளியாகி உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.